அதுவும் வந்து vlog போடுறது கரெக்டா நம்மளுக்கு புயல் அமையுது பாருங்க. இந்த பெண்கள் புயல்ல என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம கவர்மெண்ட் ஆட்டோ மேலாம் தண்ணி அடிச்சுட்டு போறாரு. அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவர் பின்னாடியே வந்து திட்ட போறாரு. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அதாவது போலீஸ் அதிகாரிகள் பாவம், அவங்க தான் கம்ப்ளீட்டா 24 hours இந்த டைம்ல எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் ஒர்க்கர்ஸ், லைக் இப்போ அந்த நான் என் வீட்லயே நான் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் மழைக்கு ஒதுங்கி இருக்காங்க. இந்த ரோட் கிளீன் பண்ணி எல்லாம் பண்றவங்க அக்காஸ் அண்ட் அண்ணாஸ் எல்லாருமே ஒர்க் பண்றாங்க. அதுக்கு அடுத்தது ரொம்ப பெருமையா என்ன மழை என்ன புயல் என்ன வெயில் அடிச்சாலும் ஒர்க் பண்ற ஒரே பீப்புள் நாங்க மட்டும்தான். சீரியல் ஆக்டர்ஸ், சீரியல் ப்ரொடக்ஷன், சீரியல் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருமே எங்க யூனிட்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இப்போ எல்லாருமே வந்து அங்க அசம்பிள் ஆயிருக்கோம். நாங்க வந்து இந்த மழையில இப்ப காலையில பாத்தீங்கன்னா டைம் வந்து 9:15 ஆகுது. இந்த மழையிலயும் இந்த ரோடு குழியும் இதுவும் இருந்தாலும் எப்படியாவது போய் ஷூட்டிங் பண்ணி ஆகணும், எபிசோட்ஸ் போய் ஆகணும் அப்படிங்கறதுனால எங்க டீம் மட்டும் தான் ஒர்க் பண்ணுது. அதுக்கு பெரிய ஒரு குடோஸ். என்ன பண்றது, போய் நடிச்சு இதுல என்ன ஹைலைட்னா என் வண்டி எடுக்கிறதுக்கு பயந்து போய் நான் அவங்கள கம்பெனி பண்ணி அனுப்பிருக்கேன். ஸோ அண்ணா தான் எனக்கு காப்பாற்றி இன்னைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அண்ட் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இல்லைங்க, சுத்தமா கிளியரா இல்லை. ஸோ பொறுமையாக தான் போக வேண்டியிருக்கு. ஸோ எல்லாருமே கொஞ்சம் சேஃபாகவே இருங்க இந்த வெதர்ல. நல்ல மழை, எதிர்பார்த்த புயல் நம்ம தேடி வந்துடுச்சு. என்னமோ அது நம்மளுக்கு வந்து பூச்சாண்டி காட்டி காட்டி கடைசியில வந்து சென்னைக்குள்ளேயே வந்து 5 மணிக்கு மேல கடை கறக்க போது சொல்றாங்க. ஆனா இன்னுமே கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியலன்னு சொல்றாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது. வாங்க என்னோட நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நீங்களும் டிராவல் ஆகும். நான் நினைச்சேன் சரி நம்ம மட்டும் தான் வெளியில போறோம் இந்த புயல்னு பார்த்தா ரோடு ஃபுல்லா டிராபிக் நிறைஞ்சுதான் இருக்கு. அதாவது மூவிங் டிராபிக்கா இருந்தாலுமே நிறைய பேர் இருக்காங்க. என்னன்னா பயமுறுத்துறீங்க, பிரேக் போட்டு எல்லாம் எக்கச்சக்கமா ரோட்ல பாருங்க, ஃபுல்லா 2 வீலர்ஸ். அதுவும் 2 வீலர்ஸ்ல ஒரு குழந்தைய இப்பதான் பார்த்தோம், ஒரு குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. அப்படி என்ன அவசரம், எதுக்கு வந்து அதுவும் ஹோட்டல்ல எதுக்கு திறந்து வச்சிருக்காங்க? ஒரு நாள் ஸ்விக்கி இல்லைன்னா என்ன ஆயிடும் போகுது? ஹோட்டல்ல வந்து யார் சாப்பிட போறாங்க? எதுவுமே புரிய மாட்டேங்குது. லேடிஸ் எல்லாம் கொடை பிடிச்சிட்டு எங்க எவ்வளவு அவசரமா இந்த புயல்ல போறாங்க, சுத்தமா புரியலங்க. சென்ட் தாமஸ் மவுண்ட் ஆக்சுவலி நடுவில் கொஞ்சம் ராஜ்பவன்ல மட்டும் மழை தண்ணி கம்மியா இருந்துச்சு. ஈஸியாரும் சரி. இங்க பாருங்க எப்படி இப்போ காலையில ஒண்ணுமே இல்லை, 10 o'clock கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு மழை தண்ணி நிக்குது.
ஏரியாவுக்கு வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா ராமாபுரம். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல மழை தண்ணி, அப்படியே ரோடெல்லாம் ஃபுல்லாக நிறைய ரோடே தெரியாத அளவுக்கு இருக்கு. இந்த மழையை பத்தி உங்க கருத்து சொல்லுங்களேன். ஒண்ணுமே இல்லையா கருத்து? ஆனா நீங்க சொன்னீங்க இதுக்கு முன்னாடி சென்னையில எல்லாம் இந்த மாதிரி நிறைய மழை பார்த்திருக்கேன். வழி இல்ல. கடையும் மூடி இருக்கு. அப்படி இப்படின்னு ஒரு வழியா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. 3 முடிச்சு ஷூட்டிங் தாங்க, வேற எதுவுமே இல்லை. ஜோதியா இருக்க போது அப்ப போவே உள்ளே போகல, வண்டி நிக்குது.